மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கருணையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு டே 14th எபிசோட். அப்புறம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நான் கரண்ட்லியாக நான் இருக்கிற கர்னூலில். இன்றைக்கி எப்படின்னாச்சும் நாக்பூர் போகிறதுக்கு நான் பார்க்குறேன், ஆனால் போக முடியாது. ஏன்னா இன்றைக்கும் மழை தான் தெரியுது எனக்கு. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இங்கேருந்து ஆதிலாபாத் வரைக்கும் எப்படின்னாச்சும் போய் தான் ஆகணும். இப்போ டைமு 10:30 மணி ஆகுது. சரி, எப்படியாவது விடோ 11 மணிக்கிட்ட ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரம் எல்லாம் பேக் எல்லாம் மவுண்ட் பண்ணிவிட்டு பைக்கில் அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே. நேற்றுக்கு நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock கிட்ட போய் நம்ம போயிட்டோமா அட்லீஸ்ட் ஆதிலாபாத் வரைக்கும் போயிட்டோமா, நம்ம வித்தின் 2 days நம்ம டெல்லிக்கு போயிடலாம். ஓகே, சரி வாங்க வெளியே பாருங்கள் என்ன மாதிரி வெதர் இல்லை. மழை வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இந்த பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, போவோம். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் விட்டாச்சு. ஹோட்டல் பேர் PK லாட்ஜ். ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நல்லா இருந்தது. ஜஸ்ட் நேஷ்னல் ஹைவே 44க்கு 1.5 kilometer தான். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இருக்கிறேன். இப்போ எல்லா வாய்ஸ் எப்படி வரும்னு எனக்கு சம்பர்பன் பிளாஸ்ட் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் அப்படி வரலாம். இன்றைக்கி என்னோடய டெஸ்டினேஷன் என்னென்னா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படின்னாச்சும் ஒரு ஆதிலாபாத் வரைக்கும் போயிடலாம். கர்னூல் டு ஆதிலாபாத் ஒன்லி 502 kilometer. பார்க்க போனால் இது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 40 வரைக்கும் நான் போயிடணும். ஆனால் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இந்த மலையாள கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் நின்றுட்டு போகிறதா இருக்குது. அப்படி மலையில் போன மட்டும் நம்ம அதிகமாக ஃபாஸ்ட்டாக முடியாது. ஒரு லிமிட்டட் ஸ்பீட் நம்ம வைக்கிறது இல்லைங்களா, அதனால தான். சரி, இந்த இதனால் டிராஃபிக்கில் இன்னும் ஏரியா காலையில் 9:45 தான் நான் எழுந்திரிச்சேன். உடனே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். குடிக்கணும், மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிக்கிற மகன் தவறான வார்த்தைகளை சாரி அடிக்கிற இன்னைக்கு கிளம்பிட்டு நேராக பண்ணுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நிற்க வச்சுருக்கேன், இந்த ஒரு டாபா கிட்ட. டாபா இல்லை, இங்கேருந்து பாஸ் பண்ணிகிட்டு இருந்தால் செம்ம இது இருந்தது. என்ன சொல்லுங்க, ஸ்மெல்லு. டிலிஷியஸ் ஸ்மெல் சாப்பாடுடைய. சரி, சாப்பிட்டுக்கலாம். டைமும் ஆயிடுச்சு. காலையில் எல்லாம் ஒன்றும் பார்க்கல, அதனால் சாப்பிட்டுக்கலான்னு வந்தேன். வாங்க பார்ப்போம், சாப்பிடுவோம். இப்போ நான் ஒரு இடத்துல வந்திருக்கேன். அது என்னென்னா, ஹைதராபாத் போகிற ரூட் தான். ஜஸ்ட் இப்போ சாப்பிட வந்திருக்கேன். அது என்ன சாப்பாடுனா சிக்கன் ரைஸ் அண்ட் தால். செம்மையாக இருக்குது. நல்லா
க்ளீன், நீட் அண்ட் க்ளீன். இந்த இடம்லாம் பரவாயில்ல. அது என்னன்னு தெரில, வழியில் போகும்போது செம்ம ஸ்மெல் எப்படி வந்தது எனக்கு தெரில. இங்கே பாருங்க, இதுதான். சரி, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நேராக கிளம்புவோம், ஏன்னா டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஓகே, பாய், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் லன்ச்சு முடித்தேன். ரொம்ப நல்ல லன்ச்சு, சூப்பர் லன்ச். சரி, இது வீட்டிலேருந்து கிளம்புனதில் சாரி ரூம்லேருந்து கிளம்புனதில் இது செகண்ட் டோல். இப்போ நான் அங்கே விசாரித்தேன், ஹைதராபாத்துக்குள்ளே போகாமல் வேறு எதனாச்சும் எது நல்ல ஒரு ஷார்ட் வழி இருக்கான்னு காமரெட்டி போகிறதுக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க வந்து இருக்குப்பா, ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் அதிகமாக நீங்கள் வந்து ரைட் பண்ணுறது ஆகும்னு. அதுதான் பார்த்துட்டு இருக்க, என்ன பண்ணலாம்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. பார்க்கலாம். தீஸ் ஆர் தி ரைடர், தெலுங்கானா ரைடர் போயிட்டு இருக்காங்க. ஒரு ரைடிங் கியர் போடாமல் அதில் 100+ போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுங்க, சரி போகிறாங்க, பார்த்து போங்க, ஸ்டண்ட் பண்ணாதீங்க, எதுவும் ரோட் ரைட் பண்ணாதீங்க. இதுதான் நம்மளால் சொல்ல முடியும். Dear friends, இதுதான் கிருஷ்ணா ரிவர். ஐயோ, என்னவா பெருசா இருக்கிறது. நல்ல ஹியூஜ் ரிவர். வாவ், சூப்பர் சூப்பர். நல்லா க்ளீனாக வேறு இருக்குது, நல்லா தண்ணியாக இருக்குது. வெரி குட், வெரி குட். கொஞ்சம் நேரத்தில் மேபி மெஹபூப் நகர் அப்படித்தான் தெரியுது. இவங்க வந்து ரைடரு 200 டியூக் வச்சுட்டு இருக்காங்க, KTM. சரி வந்துட்டாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. Rider boy. New subscriber. Sagar Hussain. அதுதான் சாகர் ஹுசேன். நான் செம்மையா இருக்கு பாருங்க. ஐயோ, டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு எனக்கு ரொம்ப அதிகமாக பயம் இருந்தது, அந்த பயம் வந்தாச்சு. ரொம்ப ஒரு மோசமான இடத்துக்குள்ள வந்து இந்த கூகுள் மாட்டி வச்சுச்சேன்னு ஷார்ட்கட்டுன்னு சொல்லி. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே இப்போ புரிய மாட்டேங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்.
இது எந்த இடம் என்ன இடம்னு தெரியல. ஹைதராபாத்துக்குள்ள இது. ஆண்டவா, எப்படிதான் நான் இப்போ இதுலேருந்து தப்பிக்க போகிறேனோ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ செம்ம ஆப்பு இருக்க போகுதுன்னு எனக்கு இது மட்டும் தெரியுது. எனக்கு சே 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 பயங்கரமாக இருக்குது இடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன, ரஷ் டிராஃபிக். என்ன இது, இந்த எதுக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியலையே. நல்ல அவுட்டரில் வந்து ஏன் போக விட மாட்டேன்றாங்க இந்த பைக்கிங்கில். அடடே, எங்கடா போடுது எங்கடா போடுது. பயங்கரமா இருக்கு ஹைதராபாத். ஐயோ 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 ஐயோ. என்னென்னவோ சொல்றாங்க ஹைதராபாத் இப்படி அப்படி அப்படி இப்படின்னு. ஆனா அப்பா செம்ம மோசமா இருக்குப்பா இந்த ஊரு. ஒரு ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் இதில் ஓட்டி. இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா இடம் இது. ஐயோ 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 ஐயோ, என்ன டிராஃபிக் பா, என்ன டிராஃபிக். ஐயோ 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 ஐயோ. नमपल्ली, यहाँ पे नमपल्ली स्टेशन. கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக வரப்போகுது மழை. மழையில் நெஞ்சிக்கிட்டு போவோம். வர தலைவன் ஒரு கையில் ஹேண்டில், இன்னொரு கையில் ஃபோனு வச்சு விளாசுன்னு போயிட்டு இருக்காரு. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இப்போ மெட்சல் கிட்ட இருக்கிற. என்ன பண்ணுறது, மழை விட மாட்டேங்குது. மழை வந்துட்டு ரொம்ப பைக்கெல்லாம் நடிஞ்சு நாஸ்தி ஆகிடுச்சு. அதோட வந்து இப்போது டேங்க் பேக்கோடைய இது கவர் எல்லாம் தெரில எங்கே போயிடுச்சுன்னு. அதனால தான் சரி பார்ப்போம். இப்போ வந்து காமரெட்டி கிட்ட வரைக்கும் போய் அங்கிருந்து எதனா ரூம் எதனா பார்ப்போம். ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ. பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. என்ன பண்ணுறது, இப்போது ரெய்னிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுக்கினேன். இப்போ கிளம்ப போகிறேன். இப்போது
பார்க்கலாம் மலையில் எவ்வளோ தூரம் போகிற என்ன பண்ணலான்னு. ஓகே, எவ்வளோ தூரம் வரைக்கும் சேலஞ்சஸ் இருக்குது, டெல்லி வரைக்கும் இப்போ மழை இருக்கும், பார்க்கலாம். ஓகே, இவரு கோவாக்கு போயிட்டு இருக்காரு, இப்போ தான் சொன்னார், பார்ப்போம் எங்கே வரைக்கும் போகலான்னு. பாய். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை, பூரா நெஞ்சு ஆச்சு. ஆனால் இது கொஞ்சம் ரெயின் கோட் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அப்போ கூட நான் ஸ்டாப் போயின்னு இருக்க. பார்க்கலாம், பாருங்க இன்னும் மழை தான், இன்னும் மழை 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 தான். அதனால கோப்ரோவில் எடுக்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா மழை. பார்க்கலாம் முன்னாடி.